குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருடத்தின் கடைசி நாள், அதாவது குரோதி வருடத்தின் கடைசி நாள். நாளைக்கு அழகான தமிழ் வருட பிறப்பு, விசுவாவசு என்கின்ற தமிழ் வருட பிறப்பு பிறக்கின்றது. அழகான நாளைக்கு இந்த குரோதி வருடத்திற்கு விடை கொடுத்து அழகான விசுவாவசு என்கின்ற வருடத்தை நாம் வரவேற்போம். அதாவது 6 மணிக்குன்னா 6 மணிக்கு இல்லை, அதற்கு முன்னாடியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வருடம் பிறக்கின்றது. அதனால் இன்றைக்கே நாம் எல்லாம் 2 நாளாகவே வீட்டை சுத்தம் பண்ணி எல்லாம் இது பண்ணி சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவாங்க. நாளை சித்திரை 1. நாம் இருந்தாலும் இப்போல்லாம் விலைவாசி ஏற்றம் நிறையா இருக்கிறதுனால உங்களால் முடிந்ததை வாங்கி வைங்க. எலுமிச்சம்பழம் ராஜக்கனிங்கிறது எலுமிச்சம்பழமும் ஒன்று வாங்கி வைங்க. அதே மாதிரி அறுசுவை உணர்வு வாழ்க்கை என்பது இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்புங்கிறத இது பண்ணுவாங்க. நாளை வேப்பம்பூ ரசம் வைப்பாங்க. அப்புறம் மாங்காய் பச்சடி செய்வாங்க. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. உங்களால் என்ன முடியுதோ செய்யுங்க. நாம் எப்பவும் போல் அரிசி, பருப்பு, கல்லுப்பு, பூ, மஞ்சள் இதெல்லாம் நீங்கள் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலையே இருக்கிறத கூட எடுத்து வச்சு சாமி முன்னாடி வச்சு நீங்கள் இது பண்ணுங்க. நாளைக்கு ஏதோ ஒரு நெய்வேத்தியம், எப்பொழுதும் டெய்லி வைப்போம், இருந்தாலும் ஒரு இனிப்பான ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு இங்கே இது பண்ணுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். 13/4/2025 ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள். பிரதமை திதி முழுவதும் இருக்கிறது. சித்திரை மாலை, சித்திர நட்சத்திரம் மாலை 9 வரைக்கும் இருக்குது. தியாஜிதம், சித்த யோகம், இஷ்டிகாலம், சமயபுரம் மாரியம்மன் மரக்குதிரையில் பவனி, மதுரை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கள்ளர் திருக்கோலமாய் காட்சி. இன்று கண்ணூறு கழித்தல், சூரிய வழிபாடு செய்வது நன்று. இன்றைக்கி சூரிய வழிபாடு, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால. ஆனால் தமிழ் வருட பிறப்பு சூரிய ஹோரையில் தான் பிறக்குது. அதனால் நாம் இந்த வருடம் முழுவதும் சூரியனை வழிபாடு பண்ணுவது, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள் இன்று. அதே மாதிரி இந்த வருடம் முழுவதும் சூரியனை, அதற்கு அதிபதியாக உள்ள சிவபெருமானையும் நாம் வணங்குவது சிறப்பு. சூரிய உதயம் 6:05, மீன நாளிகை 08, திதி பிரதமை திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8:30, மாலை 3 to 4:30. கௌரி நல்ல நேரம் 10 to 11, மாலை 1 to 2:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10 to 12, ராகு காலம் 4:30 to 6. நாம் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை பண்ணுவோம். இன்றைக்கி 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சந்திராசிரமம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. ராசி பலன். மேஷம் தொல்லை, கவனமாக இருங்கள். ரிஷபம் பரிவு, மிதுனம் செலவு, ரொம்ப கவனமாக இருங்கள். கடகம் பாராட்டு, சிம்மம் தெளிவு, கன்னி மேன்மை, துலாம் போட்டி, கவனமாக இருங்கள். விருச்சிகம் நலம், தனுசு நோய், ஜாக்கிரதையாக இருங்க. மகரம் பரிசு, கும்பம் சிக்கல், கவனமாக இருங்கள். மீனம் வெற்றி. நாளைய விசேஷங்கள். இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுன கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், புதன். நாளைய விசேஷங்கள். நாளை தமிழ் புத்தாண்டு, விசுவாவசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு 14 திங்கட்கிழமை. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருட பிறப்பு, டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள், அரசு விடுமுறை. நாளைக்கு அரசு விடுமுறை, திங்கட்கிழமை. இப்போ பேங்க் நாளைக்கு லீவு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் பஞ்சாங்கம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இருங்க, இன்றைக்கு லாஸ்ட் டே. இந்த பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான், நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்து இங்கு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும்.
நம்ம இப்போ வந்து பங்குனி மாதம், தை மாசி பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை, பிரதமை திதி 30, மேஷரவி 3/21, சைத்திர பகுளம் இஸ்டு தின திருஸ்பிருக். நாளை தமிழ் வருட பிறப்பு. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கடைசியாக இருக்கின்ற இந்த பஞ்சாங்கம், குரோதி வருடத்தின் பஞ்சாங்கம். ஞாயிற்றுக்கிழமை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து வருடம் பஞ்சாங்கம் படிங்க, வீட்டில் வச்சுருங்க. மட்டன் சாப்பிட்ற அன்னைக்கு எடுக்காதீங்க, சாமி ரூமில் வச்சுருங்க. நாம் இப்போ வந்து தமிழ் வருடங்கள் 39வது வருடம். மொத்தம் வந்து வருடங்கள் வந்து 60 வருடங்கள். ஆங்கில வருட தமிழ் வருஷங்க பிரபவம் முதல் அஷய வரையில் 60 வருடங்கள். அதில் வந்து நாம் இன்னைக்கு இப்போ வந்து 39வது, 38 குரோதி வருடம், 39 விசுவாவசு. 1965 to 66. இப்போ வந்து 2025 to 26. இதை தான் தமிழ் புத்தாண்டு. நேற்றே பஞ்சாங்கம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் தொடர்றதுக்குன்னு. இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு வந்து நான் ஏற்கனவே ஒரு எத்தனை % இருக்குதுன்னு நான் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு வருடப்பிறப்பு பலன்களை வந்து எந்த ராசிக்கு எவ்வளவு இதுன்னு பார்க்கலாம். மேஷத்திற்கு பெண்களுக்கான பலன், அதாவது இந்த வருடம் வந்து குழந்தைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு இருக்குது. அது இருங்க, குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பாருங்கள், ஜாக்கிரதையாக இருங்க. இந்த புத்தாண்டில் மேஷத்துக்கு வந்து விநாயகர் வழிபாடு சிறந்தது. மேஷத்திற்கு விநாயகர் வழிபாடு எடுத்துக்கோங்க. ரிஷபத்துக்கு வந்து அம்மன் வழிபாடு எடுத்துக்கோங்க. மிதுனத்திற்கு என்ன வழிபாடுங்கிறத நான் சொல்கிறேன், பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. கடகம் முருகன் வழிபாடு எடுத்துக்கோங்க. சிம்மன் வந்து அந்த அம்மன் வழிபாடு எடுத்துக்கோங்க. கன்னிக்கு வந்து என்ன வழிபாடுங்கிறத சிவன் சக்தியாக இருக்கிற சிவபெருமானி சக்தியாக இருக்கிற வழிபாடு எடுத்துக்கோங்க. துலாத்துக்கு வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கோங்க. விருச்சிகத்துக்கு வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள். குரு, அதாவது தனுசுக்கு வந்து ராமரும் அனுமாரும் வழிபாடு எடுத்துக்கோங்க. மகரத்திற்கு வந்து பிள்ளையார் வழிபாடு, அதாவது நின்ற நிலையில் இருக்கின்ற பிள்ளையார் வழிபாடு எடுத்துக்கோங்க. கும்பத்திற்கு வந்து பைரவர் வழிபாடு எடுத்துக்கோங்க. மீனத்திற்கு வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வழிபாடு எடுத்துக்கோங்க. இந்த வருடத்தினோட இது இன்னும் நிறையா சொல்லணும்னு இருக்குது, இருங்க, டைமு ஆகிப்போச்சு. இருந்தாலும் நான் சொல்லுவதை நேற்றே நான் இது பண்ணினேன். விவசாயம் செழிக்கும். அதே மாதிரி எல்லா விலைவாசியும் பொருள்களும் உயர்ந்து தான் இருக்கும். தங்கம் வெள்ளி நிலவரம் வந்து உயர்வாகத்தான் இருக்கும்.
அதே மாதிரி மேஷம் விருச்சிகத்துக்கு சுகம் 6 துக்கம் 7 பாயிண்ட்டு. ரிஷபம் துலாத்துக்கு சுகம் 1 துக்கம் 6ன்னு கொடுத்துருக்காங்க. மிதுனம் கன்னி சுகம் 4 துக்கம் 1. மிதுனம் கன்னி. கடகத்துக்கு சுகம் 4 துக்கம் 1. கடகத்திற்கு சுகம் 4 துக்கம் 1. சிம்மத்திற்கு சுகம் 3 துக்கம் 5. தனுசு மீனத்துக்கு சுகம் 5 துக்கம் 4. மகரம் கும்பத்திற்கு சுகம் 2 துக்கம் 2. இந்த வருடம் ஆதாயம் 65%, விரயம் 59%, ஆரோக்கியம் 29%. ஆரோக்கியத்தில் எல்லாருமே கவனம் செலுத்துங்க. அதனால் நேற்று பாதி படித்தோம். இன்றைக்கும் இந்த வருட குரு சனி ராகு கேது பெயர்ச்சிகள். இந்த வருடத்தின் குரு பெயர்ச்சி சித்திரை மாதம் 31ஆம் நாள் 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 18/10/2000 சனிக்கிழமை இரவு 7:44 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கின்றார். கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 சூரிய உதயாதி நாளிகை 27:40 நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகின்றார். திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி இந்த வருடம் இல்லை. ராகு கேது பெயர்ச்சி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 மணிக்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சாரம் செய்கின்றனர். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான நாம் குரோதி வருடத்திற்கு விடை கொடுத்து நாம் நாளை விஸ்வாவசு என்கின்ற அந்த அழகான வருடத்தை, தமிழ் வருடத்தை நாம் வரவேற்போமோ. அனைத்து தெய்வங்களின் பாத கமலங்களை சரணடைந்து முருகன் முதல்ல விநாயகர் குலதெய்வம் முருகப்பெருமான், உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெருமாள் முருகப்பெருமான், சிவன், அனைத்து தெய்வங்களையும் அம்மன், அனைத்து தெய்வ பாதார கமலங்களை சரணடைந்து எங்களுக்கு இந்த வருடம் நமது கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா வீட்லேயே நினைத்து நீங்கள் இதுபாடு பண்ணுங்கள். நாளைக்கு அரசினர் விடுமுறை. ஓகே.